இந்த ஸ்தலம் பேர் வந்து கோனேரி ராஜபுரம். இப்ப உள்ள பேர் என்னது? கோனேரி ராஜபுரம். இப்ப இந்த ஸ்தலம் வந்து பழைய பேரு திருநல்லம், இல்லம், திருநல்லம் அப்படிங்கிற ஊரு. இது வந்து கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் எஸ் புதூருங்கிற ஊர் இருக்குது. எஸ் புதூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளே போனீங்கன்னா கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. உலகத்திலே ஐம்பொன்னால் ஆன பஞ்சலோக நடராஜர் சிலை வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு பேரு வைகாசி விசாகத்தன்னைக்கு, ஒவ்வொரு மாதமும் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சுவாமி வந்து ரொம்ப விசேஷமான அபிஷேகம் ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க. ரெண்டாவது, இந்த இந்த ஊர்ல வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்னு ஒண்ணு, அதாவது இந்த கோயில்ல வந்து வைத்தியநாத சுவாமி, இந்த சுவாமி பேரே வைத்தியநாத சுவாமின்னு பேரு. 2 சுவாமி, 2 சிவன், 2 அம்பாள், பஞ்சலோக நடராஜர், இந்த மாதிரிலாம் இருக்கு. யாருக்கு பூமி தோஷம், இடம் கட்ட முடியல, வீடு கட்ட முடியல, மனம் அமையல, மண்ணு கட்டி வீடு கட்டி பாதியிலே நிக்குது, இந்த பஞ்சலோக நடராஜரை போய் பார்த்துட்டு வந்து வைத்தியநாத சுவாமியும் பார்த்துட்டு கண்டிப்பா வீடு முடியும், கண்டிப்பா வீடு கட்ட முடியும். திருமணம் பிரிஞ்சு இருக்காங்க, ஒன்று சேரணும், கண்டிப்பா போங்க, கண்டிப்பா ஒற்றுமையாயிடுவாங்க. கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி வந்துருவாங்க. அதே மாதிரி உடம்புல ஒரு பிரச்சனை சார், சொரியாசிஸ் இருக்கு, எனக்கு புள்ளியா இருக்கு, இந்த பஞ்சலோக நடராஜருக்கு போய் விபூதி அபிஷேகம் பண்ணி அங்க கொடுக்கறத வாங்கி வந்து உடம்பெல்லாம் நீங்க பூசிக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல ஒரு நோய் எங்க போன்னு தெரியாது. இதெல்லாம் ரியலா கண்ட உண்மைகள்.